திமுக எப்படி விழுமோ விழுந்த வேகத்திலே அப்படியே எழுந்திருக்கக்கூடிய கட்சி தான் திமுக. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஆரம்பித்து ஆட்சி நடத்திய நீங்கள் இன்று எதிர்க்கட்சியிலே அமர்கிற நிலையை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி விட்டார்கள், இனி உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். புரட்சி தலைவர் அவர்களை எழுந்திருந்து சபையில் கலைஞர் என்று தான் நீ சொல்ல வேண்டும், நீ வாபஸ் வாங்கு, மன்னிப்புகள் என்று சொன்னார். 1977 புரட்சி தலைவர் இந்த புனித கோட்டையில் அமர்ந்ததற்கு பிறகு அவர் உயிரோள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை என்பதுதான் வரலாறு. அவர் இருக்கிற போதே 80 பாராளுமன்றத்தில் மகத்தான வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. அவர் இருக்கிற போதுதான் 86 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வெற்றி பெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 80 நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்றீர்கள், ஆட்சியை கலைத்தீர்கள். கலைத்ததற்கு பிறகு மீண்டும் அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யாரு? வக்கீல் வீரச்சா. மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை வாசல் ஊராட்சி தொடுவாய் கிராமத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் சவுதி அரேபியாவில் தங்கி மீன்பிடித்து தொழில் ஈடுபட்டு வந்தார்கள். ஆந்திர அரசு அதிகாரிகள் காஷ்மீரை சேர்ந்த 8 விசைப்படைகளை பறிமுதல் செய்தோடு அந்த படையில் சென்ற 80 பேரையும் கைது செய்யப்பட்டு சிறையில் வாங்கி கொடுக்கிறார்கள். அது குறித்து அரசுடைய கவனத்துக்கு மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பதில் அளிக்கிறார். ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் ஆட்சியர் தலைமையில் 11/7/26 அன்று 2 மாநிலங்களுக்குடையான குழு கூட்டத்தில் சிறைபிடிக்கப்பட்ட சென்னை படகுகளை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தப்பட்டது. புதிதாக கண்டுபிடிக்கிற தமிழ்நாடு அரசு அலுவலர் சன்னரகம் அந்த தமிழ்நாடு அரசு சார்பாக அறிவிக்கப்பட்ட அரிசி அளவு அதிகமாக கிடைக்கிறது. ஆந்திரா பகுதியில் மட்டும்தான் அதிகமாக. பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சிவகாசி தொகுதி பற்றி பல பிரச்சனைகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு விஷயங்கள் எதிர்கட்சியெல்லாம் பண்ணாங்க. அதாவது பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தி பெரிய ஒரு மக்களுக்குள்ள அவங்களுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணிட்டாங்க. அதுக்காக நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். எதிர்கட்சியில் இருக்கவங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவது என்பது ஜனநாயகத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. இதில் அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஜனநாயகத்தில் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் நடத்தலாம். ஆனா அதை நம்ம சால்வ் பண்ணக்கப்புறம் போய் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது தான் என்னோட கேள்வியாகவே இருக்கு. போட்டி எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கு? போட்டி இப்ப காலையில 6 மணிக்கு. இப்ப சாயங்காலம் 6 மணியா? சாயங்காலம் 6 மணியா? அட பாவிகளா! எல்லாரையும் நம்ம தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தொழிலாளர் நலத்துறை அவர்கிட்டையுமே பேசி 2 மணி 3 மணி மேல இருக்க அரசாங்கத்திட்டையும் நம்ம பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கப்புறம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது மட்டும்தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. அதனாலதான் இங்க அரசியல் பூத்தப்படுது, இது அரசியல் ஆக்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை நான் இங்க வச்சுக்கிறேன். காலையில 6 மணிக்கு வர வேண்டியது போட்டியெல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் வந்தீங்கன்னா கப்பு வர வழியில மக்கள் பூரா மாலை மடுவு ஆராத்திலாம் எடுத்து வர வைத்தாங்க. அது லேட் ஆகி போச்சு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, வளர்ச்சி குழுமம் என்கிறார்கள். பெருநகர வளர்ச்சி குழுமத்தை கேட்டால் சென்னை மாநகராட்சி தீர்மானத்தில் எழுதினது மட்டும் படிங்க. பதிவு எழுதியிருக்கேன். ஒரே ஒரு அரசு அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? அது நீங்க தனியா பேசிக்கலாம். இல்ல நீங்க பிரஸ் இல்ல என்ன பார்த்துல என்ன ஆட்டம் ஆடினடா. நெல் மழையில நனையாம 5 ஆண்டு காலத்துல மழை நனைக்காம இப்ப நீங்க ஆட்சிக்கு பொறுப்பேற்ற 3 மாசத்துல இப்ப தொலைக்காட்சியில பார்த்தா எல்லாம் நெல் மூட்டைகள்லாம் நனைந்து அது அதிகமாக ஓப்பன்ல தான் இருக்கு. இப்ப திடீர் மழை வரும்போது நாங்க உடனுக்குடன் அங்கே அப்புறப்படுத்தி இங்கே பாதுகாப்பான இடத்திலே நாங்க குடோன்ல வச்சோம். எங்கிட்ட சில ரிப்போர்ட்ஸ் இருக்கு, சில போட்டோஸ் பேப்பர்ல கடந்த 1 ஆண்டு காலமா அந்த பேப்பர் ரிப்போர்ட்டா இருக்கு. முதல்ல என் முன்னாடி இப்படி கேட்கறதே தப்பு. 2025 டிசம்பர் முதல் வாரத்திலேயே மதுராந்தகத்தில் 5000 மூட்டைகள் மழையில் நினைந்தன. அது பேப்பர் ரிப்போர்ட்ல பேப்பர் பத்திரிகைகள் நிறைய வந்திருக்கு. விருதாச்சலத்தில் 5000 நெல் மூட்டைகள்
அதே பேர் நினைஞ்சிருக்கு. 2026 பிப்ரவரி மாதத்தில் சேத்தியாத்தோப்பில் சுமார் 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து, எங்கேயும் குடோன் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, லாரி இல்லைன்னு சொல்லி தேக்கமடைந்தது. அங்கிருந்து மூவ் பண்ணாங்க. மானாமதுரை அதில் பலாயிரம் மூட்டைகள் நெல் மூட்டை நடந்திருக்குன்னு நினைந்திருக்கிறது. அப்போ விவசாயிகள்லாம் போராடி இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்காக ஒரு ரிப்போர்ட்டாக வச்சுருக்கேன். இதெல்லாம் பத்திரிகையிலையும் வந்திருக்கு. அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அதையும் பண்ணியிருக்காரு. ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. முன்னாள் அமைச்சர் நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு, அதை சுகரை கம்மியாகும்னு சொல்லி அது அதை மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. விவசாயத்துறை மானியருக்கு போய் சொன்னாரு, அண்ணன் நேரு கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு, அவர் அங்கேயே வந்து நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனா ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் வந்து ரேஷன் கடையில தான் அரிசி சாப்பிட்றாருன்னு ஒரு தகவல் இன்னைக்குதான் அது தெரியுது. அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை வழங்குவது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். அது மிகப்பெரிய திட்டம், இந்த அரிசி வழங்குற திட்டம். அதை நம்ம மூத்தவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. இலவச மருத்துவமனை இருக்கு, இலவச கல்விகள் இருக்கு, இலவச அரிசி இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மந்திரிகளோ, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இலவச மருத்துவமனைக்கு போனது கிடையாது, இலவச கல்வி நிலையங்களுக்கு போனது கிடையாது, இலவச அரிசியை நம்ம சாப்பிட்டது கிடையாது. இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சொல்லனா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சொல்லனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். அதாவது மக்களுடைய உரிமை. அது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, பெண் உறுப்பினர்கள் அதிகமா இருக்கிறது இன்றைய ஆளுங்கட்சியில தான் அப்படின்னு பெருமையா பேசினாங்க. ஒரு வேட்பாளரா வரணும்னா அவர் வாக்காளரா இருக்கணும். அந்த வாக்குரிமையை பெற்று தந்தது திராவிட இயக்கம். வாய்ப்பு கொடுத்தது எங்களுடைய தலைவர் மட்டும்தான். எல்லாரும் இன்னைக்கு புக்கில் மட்டும்தான் உட்காந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அரசு சட்டமே தேவையில்லாமல் எங்களுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ஒரு ஹிஸ்ட்ரியாக இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறது தலைவர் முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான். பேரவைத் தலைவர்களே, எப்பொழுதும் நீங்கள் நடுநாயகமாக தான் இருப்பது உண்டு. இது வரைக்கும் அப்படி தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பே எப்பொழுது பேரவைத் தலைவர்கள் தான். இப்போ பேசுகிற போது ஒரு சொற்றொடர் முந்தை என்று சொன்னே பயந்து விடாதீர்கள் என்று சொன்னது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் மிசாவே பார்த்தவர்கள், இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் எப்பயுமே பயப்பட மாட்டோம். நீங்கள் அப்படி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தையை நீங்கள் அதை தவிர்த்தணும்னு கேட்குறேன். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. உடனே நீங்க முந்தைய அப்படின்னு ஆரம்பிச்சா முந்தையன்னா என்னென்ன பயந்துடாதீங்க. நம்ம 2021 கொடுத்த கேள்விக்கு 2025 வரைக்கும் கூட பதில் வராத நிகழ்வுலாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 16 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ் 3 மாசத்துல காலியானதை பத்தி உலகமே பேசிச்சு. இதுவரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே பெய்யாத ஒரு மழை. அந்த மழை, அப்படி ஒரு மழை நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்க வயதுக்கு பார்த்தது, அது முன்னாலே பார்த்ததில்லை. அப்படி ஒரு மழை பெய்த காரணத்தினால் மழை சரிந்தது. அந்த அளவுக்கு ஒரு சேதம். டேம்ல இருந்து 2.25 பாம்பாருடைய தண்ணி இவைகளெல்லாம் சேர்ந்த உடனே அதனுடைய தாங்கு திறன் இல்லாமல் அது அடித்து கொண்டு போனது என்று அந்த டிசைன் எல்லாம் விளக்கம்லாம் சொல்லி ஏற்கனவே சட்டமன்றத்தில் பதிவில் இருக்கிறது. அது இயற்கையினுடைய சேட்டம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ?